தியாக துர்க்கத்தில் இருக்கிற திப்பு சுல்தான் கோட்டையில புதையல் ரகசியங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லைங்க, இதை விட ஒரு திடுக்கிடக்கூடிய தகவலும் இங்க இருக்குது. இந்த கோட்டை வட்டாரத்துல இந்த கோட்டைக்கு உள்ளேயே சில பேர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது ஏன் இந்த கொலை நடந்தது, எதுக்காக இந்த கொல்லப்பட்டாங்க, இதுல இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். 500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த கோட்டையை ஆண்ட தியாகவல்லி காலத்தில் கோட்டைக்குள் குடும்ப கலகம் ஏற்பட்டது. கோட்டைக்குள் தங்கி ஆட்சி நடத்தி வந்த ராணி தியாகவல்லி வெகு காலம் திருமணம் செய்து கொள்ளவில்லை. உறவினர்கள் வற்புறுத்த திருமணம் செய்து கொள்ள ராணி தியாகவல்லி ஒப்புக்கொள்கிறார். மணமகனும் பார்த்தாயிற்று. திருமணத்திற்கு உறவினர்கள் பலரும் இந்த கோட்டைக்குள் திரண்டுள்ளனர். அப்போது உறவினர்களுக்குள் மோதல் ஏற்பட பலரும் உயிரிழந்தனர். ரத்தம் பொங்கிய அந்த நாளில் உயிரை பறிகொடுத்த பலரும் கோட்டைக்குள் இன்னமும் ஆவியாய் அலைகிறார்கள் என்பது உள்ளூர் வாசிகளின் அச்சம். கலவரம் காரணமாக தியாகவல்லியின் திருமணம் நடைபெறவில்லை. அதன் நினைவாக தியாகவல்லியின் திருமண ஏக்கத்தை பிரதிபலிப்பதற்காக பகல் வேளையில் இப்போதும் மேளதாள ஓசை மட்டும் கேட்பதாக பலர் அடித்து சொல்கிறார்கள். நாங்க மலையை சுத்தி பார்க்க போகும்போது மேல அந்த கோட்டையை பார்க்கலான்னு நாங்க எல்லாம் கும்பலா போனாங்க. பகல்ல போனா கூட அங்க ஒரே மேல அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்கும். அதெல்லாம் பார்த்துட்டு மேல மறுபடியும் போக முடியாம நாங்க வந்துருவோம், பயந்துட்டு வந்துருவோம். ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு பயந்துட்டு நாங்க எல்லாரும் வந்துருவோம் பகல்ல கூட. இதோ இவருக்கும் மேளதாள சத்தம் கேட்டதா? கோட்டைக்கு ஒரு நாள் பகலில் சென்ற போது ஆட்களே இல்லாமல் மேளம் ஒலிக்க அச்சமடைந்துள்ளார் செல்லம்மா. நாங்க மலையை சுத்தி பார்க்க போனோம். பார்க்க போகும்போது அந்த கோட்டையில மேள சத்தம் மாதிரி கேட்டுச்சு. கேட்டு அதை போய் சுத்தி பார்த்துட்டு கோயில் மேல சத்தம் மாதிரி கேட்டுச்சு. அதை பார்த்துட்டு நாங்க பயந்து இறங்கி வந்துட்டோம். அதே ஆம்பளைங்களே போறதுக்கே பயப்படுவாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். இதோ இவரது கதை இன்னமும் வித்தியாசமானது. நண்பர்களுடன் தலை பறிக்க சென்ற இடத்தில் கைகளில் நீண்ட நகமும் ஜடாமுடியும் கொண்ட விசித்திரமான மனிதரை பார்த்த அனுபவம் இவருக்கு. ஒரு 9 மணி அளவில் இந்த மலை பக்கம் நான் சுற்றி பார்க்க வரும்போது ஒரு பேய் உழுக்கிற சத்தம் பொங்க மரத்தை கேட்டுட்டு நாங்கள் பயந்து அதுவே தெரிஞ்சு போனாங்க. அது ஒரு நாள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் நாங்கள் பூக்கடை வச்சிருந்தேன். இலை பறிக்கிறதுக்காக நானும் என் நண்பர் 3 பேரும் போனோம். நாங்கள் ஒரு பக்கமாக இலை பறிச்சிட்டு இருக்கும்போது என் நண்பர் வீரபுத்திரன் மூக்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெரிய நகை முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு சடமுடியோட ஒருத்தர் என்னடா தம்பிங்க உங்களுக்கு வேலை என்ன வேணும்னு கேட்டாங்க. அவருக்கு உடனே பயந்துட்டு என்கிட்ட வந்தானுங்க. திரும்பி ஒரு 5 நிமிஷம் போய் பார்க்குறோம். அவர் எங்க இருக்காருன்னு தெரியலீங்க. 30 வருஷம் இருக்கு நாங்கள் அது மாதிரி போய் பார்த்து. இப்படி கேட்டாலே மிரள வைக்கும் கதைகள் மட்டுமல்ல, குலை நடுங்க வைக்கும் குற்றங்களுக்கும் கோட்டையில் பஞ்சமே இல்லையாம். கடந்த சில ஆண்டுகளாக கோட்டை சமூக விரோதிகளின் கூடாரமாகி வருகிறது என்பது தியாகத்துருக்கம் மக்களின் கவலை. தியாகதுர்கம் திப்பு சுல்தான் கோட்டை இது ரொம்ப பழமை வாய்ந்த கோட்டை. இது பாத்தீங்கன்னா இந்த கோட்டை பராமரிப்பு இல்லாம புதர்கள் இந்த பாறைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இடிஞ்சு கிடக்கு. இதனால சில பேர் சமூக விரோத செயல்களா இதை பயன்படுத்துறாங்க. இனி இந்த நிலைகள்லாம் மாறணும். இந்த சமூக விரோத செயல்ல சில கொலைகள்லாம் கூட இங்க நடந்திருக்கு சார். இங்க எல்லாம் இனிமே இதெல்லாம் மாறணும் சார். இதெல்லாம் இந்த கோட்டை பழமை வாழ்ந்த கோட்டை. இப்ப நாங்க சிறு வயதில் இங்க விளையாடி இருக்கோம். அப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்ப இடிஞ்சு பாழடைஞ்சு போயிருக்கு. முன்னாடி இதனால பெண்கள் குழந்தைகள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. எங்களாலே வர முடியாத சூழ்நிலை இங்க இருக்கு. அதனால இது கொஞ்சம் நல்லா பராமரிச்சு ஒரு சுற்றுலாத்தலமா மாத்தணும்னு தியாகதுர்கம் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆள் நடமாட்டத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறது கோட்டை. பல 100 ஆண்டுகளாக எட்டி பார்க்க யாரும் இல்லை. நாமும் பகலெல்லாம் அலைந்தோம் திரிந்தோம். மாலை மயங்கி திரும்பும் வரை எந்த ஆவியும் நம்முன் வரவே இல்லை. மேளதாள ஓசையும் கேட்கவில்லை. பாழடைந்து பழைய புகழ் இழந்த கோட்டையின் பரிதாபம் மட்டுமே கண்ணுக்குள் கடைசி வரை நீங்காமல் நிற்கிறது. தியாகதுர்கம் கோட்டையும் அந்த கோட்டையோட வரலாறு, அங்க இருந்த புதையல் ரகசியங்கள், இங்க நடந்த கொலைகள், மர்மமான பின்னணிகள், இதெல்லாம் பார்த்தோம். எப்பவுமே ஒரு பழங்கால பொருளுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு மதிப்பு உண்டு.
அது மாதிரிதான் இந்த தியாகதுர்க்கம் கோட்டையும் நம்முடைய முன்னோர்களால் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு பழமையானது. அந்த காலத்திலேயே மிகுந்த பொறியியல் நுட்பத்தோடு இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. இப்ப இந்த கோட்டை இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது. இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் கூட கோட்டையோட முக்கியமான அறை தான். இந்த அறை கூட சிதைந்த நிலையிலே தான் இருக்குது. இது மாதிரி இல்லாம இந்த கோட்டையை பாதுகாத்து இந்த கோட்டையோட ரகசியங்களையும் இந்த கோட்டையோட புனிதத்தையும் பாதுகாத்தா வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல வரலாறை விட்டு செல்ல முடியும். சரிதான நேயர்களே?